கருணாநிதி அவர்கள் வந்து இறந்தப்ப இந்த மாதிரி மெரினா கடற்கரையில நான் வந்து சமாதி கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டப்ப நான் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், ஆனா இரக்கமே இல்லாம இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு. குற்றச்சாட்டு இல்லை, உண்மைதான் அது நடந்தது. அன்னையெல்லாம் அப்ப அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் புடுங்க சொல்லு. முன்னாள் யார் காலில் விழுந்து புடுங்கினாரு? யார் காலில் விழுந்த பதவி வாங்கினாரு? எப்படி வந்து வாங்கி இருந்தாலும் நான் பேசுறேன், நான் அப்படிதான் பேசுவேன். பூணூல் போட்டவோ அல்லது கவசம் போட்டாலும் உடைஞ்சு போயிடும். அவர்கள் ஒரு சாமானிய மக்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு ஆள். ஆமா, சாமானிய அறிவுகட்டத்தனமா பேசுவாங்க. ஏமா தமிழக வெற்றி கழகம், அது என்ன தமிழக வெற்றி? ஓ, திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் அந்த கட்சியா? தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கு பெயர். நாங்க இங்க பாருமா, நாங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு வந்து ஆட்சியில அதிகாரத்துல இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. மக்கள் வாக்களிக்கிறது, ஆமா, கொள்ளையடிக்கிறது, உங்களை கொலை பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். நீ ஒரு ஆங்கர்னா ஒரு விவரமா அரசியல் சத்தாந்தத்தை பத்தி பேசிய, எப்ப பார்த்தாலும் திமுக மக்களை வாட்டியது, மக்களுக்கு சோறு போடல, மக்களுக்கு வயிற்றுல அடிக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே மக்கள் தான் வைக்கிறாங்க. போடா நீ வேற. அவர்கள் சொந்த தொகுதியிலேயே போறாரு, ஒருத்தர் கூட கண்டுக்கல. ஆமா, கண்டுக்க கூடாதுன்னு நாங்க உத்தரவு போட்டிருக்கோம். கூட வரக்கூடாது, நாங்க தான் வீடு வீடா போய் பரப்புரை பண்ணி ஓட்டு கேட்கணும். அதனால எங்க கூட வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதுல கூப்பிட்டால் நாங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. சார், அதே போல இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி வந்து இரக்கம் இல்லாத ஒருத்தர், கருணாநிதி அவர்கள் வந்து இறந்தப்ப இந்த மாதிரி மெரினா கடற்கரையில நான் வந்து சமாதி கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டப்ப நான் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், ஆனா இரக்கமே இல்லாம இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு. குற்றச்சாட்டு இல்லை, உண்மைதான் அது நடந்தது. அன்னையெல்லாம் அப்ப இப்பதானே நடந்துச்சு, நீ எல்லாம் பாத்துருப்பீங்க. அதுதான் அவர் இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே போல திமுகவுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து காமராஜர் அவர்கள் இறந்தாரு, முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் வந்து இடம் தர முடியாது அப்படின்னு சொன்னது திமுக தான். அதே போல எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியும் முதலமைச்சரா இருந்துதான் வந்து இறந்தாங்க. அவங்களும் வந்து முன்னாள் முதலமைச்சரா வந்து இருந்தவங்க. முன்னாள் முதலமைச்சரா இருந்தவங்களுக்கு எல்லாம் இடம் தர முடியாதுன்னு சொன்ன திமுக, அப்போ முன்னாள் முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் எப்படி தர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இல்லையா? அந்த தரவெல்லாம் இந்த ஆளு பொய்யா பேசுறான், புரியுதா? நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஆணை வாங்கி நாங்கள் அங்கே பரியல் கிரவுண்டு, அது பரியல் கிரவுண்டு தான், அதுவே அது வந்து அவர் ஒரு முன்னாள் புடுங்க சொல்லு. முன்னாள் யார் காலில் விழுந்து புடுங்கினாரு? யார் காலில் விழுந்த பதவி வாங்கினாரு? சொல்லு. எப்படி நான் பேசுறேன், நான் அப்படிதான் பேசுவேன். அவர் அதை ஆத்து படுக. ஸ்டாலின் அவர்களும் அவர் அதே மாதிரி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இங்க பாரு, அவரு அந்த அளவுக்கு தரங்கட்டு நடந்துக்க மாட்டாரு. இவரு தரங்கட்டு பேசுறதுனாலதான் பேசுறோம். உங்களுக்கு ஒரு நியாயம், அதுவே மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா இந்த திமுக தரங்கட்டு இவர் பேசுறதுனாலதான் இவரை நம்ம தரங்கட்டு பேச வேண்டி இருக்கு. எங்க சிஎம் யாரையும் மனசு நோகும்படி பேசவே மாட்டாரு. நல்லா நீ கேட்டு பாரு, எத்தனை பரப்புரை பெண்ணாலும் சரி, எவ்வளவு கோபமா அவரு பேசினா கூட யாரையும் தரைக்குறைவா பேச மாட்டாரு. மக்களை தரைக்குறைவா தான் நடத்துவாரு. மக்களை தரைக்குறைவா எந்த மக்களை தரைக்குறைவா பண்ணாரு நீ பாத்த மக்களை? அத எங்களுக்கு தெரியுமா? அம்மா, நீ ஒன்னும் பூணூல் போடாத. வெள்ளரி பழத்துக்கு பூணூல் போட்டவோ அல்லது கவசம் போட்டாலும் உடைஞ்சு போயிடும். அவர்கள் ஒரு சாமானிய மக்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு ஆள். ஆமா, சாமானிய அறிவுகட்டத்தனமா பேசுற. ஏமா, ஒரு அறிவுகட்டத்தனமா பேசுற ஒரு சாமானிய மக்கள் எத்தனை அவர் ஆட்சி காலத்துல, அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரே நாள் இரவுல 11,000 பேரை வந்து அரசு ஊழியர்களை கைது பண்ணி ஒரு சிறையில் அடைச்சு 6 மாசம் 1 வருஷம்னு எல்லாம் ஜெயில கிடந்தானுங்க. நீ என்ன பேசுற? உனக்கு அப்ப எல்லாம் நீ இல்ல, சும்மா இந்த கத்திரிக்காய் கருவாடுங்க.
கத்திரிக்காய் வேற கருவாடு வேற, ரெண்டுக்கும் வேற தமிழக போடாது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்ப நினைக்கிறாங்க இல்லையா? தமிழகத்து மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினா ஆட்சி மாற்றம் வரும். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். தமிழக வெற்றி கழகம் வரும் சொல்றாங்களே. தமிழக வெற்றி கழகம் அது என்ன? தமிழக வெற்றி டிவிகே. ஓ, திரிசா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அந்த கட்சியா? தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கு பெயர் இருக்கு. அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு அவங்க வச்சுக்கிட்டோம். நான் சொல்ற கட்சி பேர் அதுதான். ஏன்னா திரிசா கட்சிங்கிறதுனாலதான் திரிசா சொல்லுது நான் வந்து முதலமைச்சர், நான் வந்து முதலமைச்சர்னு. சும்மா இருக்காம இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போறதே விஜய் அவர்கள் தான் சொல்றாங்க. ஏமா பிரச்சாரம் எல்லாம் முழு நேரமா பண்ணிட்டு இருக்காரு, மும்முரமா இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப பார்த்தேன் பேப்பர்லாம் நிறைய டைப் பண்ணி வச்சுட்டு பார்த்து நல்லா பேசுறாரு. அவர் என்னத்த பேசினாலும் என்ன டயலாக் பேசினாலும் அதெல்லாம் ஒரு பிட்டு பேப்பர் அது நாங்க பேசுறோம். நாங்க அரசியலுக்கு வச்சிருக்கோம். இவர் சினிமா டயலாக் பேசுறாரு. இவர் சினிமால எப்படி டயலாக் பேசி நடிப்பாரோ அது மாதிரி டயலாக் பேசுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. இது டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தா டான்ஸ் ஆட போறாரு. எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறோம். நல்லா டான்ஸ் ஆடு. என்ன நல்லா டான்ஸ்? இவரா போய் ஆடுறாரா? இப்ப நீ தான் இருக்க அப்படின்னா உனக்கு சொல்லி கொடுத்தா நீ ஆட போற. உனக்கு பக்கத்து நீ தப்பு பண்ண. அரசியலும் பழகிட்டாரு. அரசியல் பழகிருப்பாரு நிறைய. அவரு டெய்லி நைட்ல இவருக்காதானே வேலை. நைட்டு டெய்லி பழகுறாரு. பனையூர் பங்களால பழகுறாரு, அங்க இன்னொரு பங்களால பழகுறாரு. அதுக்குதான் புஷி ஆனந்த் இருக்காரு. அவங்க அப்பா சொல்றாரு விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுது. அதான்மா புஷி ஆனந்த் அவரு நிறைய இருக்காராம். அதான் அவரு சொல்றாரு. யார் சொல்றா? அவங்க அப்பாவே சொல்றாரு புஷி ஆனந்த் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு. முக்கியமா திமுகவுடைய வாக்கு பிரிக்க போறது விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா விஜய் பிரிச்சா பிரிக்கட்டுமா, விஜய் ஆட்சிக்கு வந்தா வரட்டுமா, விஜய் ஆட்சிக்கு வந்தா நல்லது பண்ணா யாரு வந்தா என்னம்மா பண்ணட்டுமா. ஆனா திமுக மட்டும் பாருமா, கழுதை இருக்குல்ல, கழுதை பாத்திருக்கியா? பொதி சுமக்கிற கழுதை தெரியுமா? உங்க ஊர் பக்கம் கழுதை இருக்கா? இல்ல. இதுவரை நீ கழுதைய உயிரோட கழுதைய பார்த்ததே இல்ல? பாத்திருக்கேன். எங்க பார்த்தா? ஒரு தடவை பாத்திருக்கேன். எங்க பார்த்தா? உங்க ஊர்லயா இல்ல பக்கத்து ஊர்லயா? வெளியில போகும்போது பார்த்திருக்கேன். இந்த கழுதை கனவு காணுமா. கனவு காணா என்ன கனவு காணும்னா கந்தலும் கதக்குமா தான் காணுமா. சரியா? கழுதை கனவு கண்டா கந்தலும் கணக்குமா தான் காணுமா. அது மாதிரி இவர் கனவு கண்டாருன்னா கன்னிகளோட பத்தி தான் கனவு காணுவாரே தவிர அரசு ஆட்சியை பத்தி கனவு. ஆனா திமுக கனவு காண்றது விஜய் வந்து எப்படி வந்துட போறாரு, எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அவர் அழிக்கிறது. விஜயை அழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசால் இறக்கி விடப்பட்ட தூதுவர். பொதுவா ஒரு கருத்து கணிப்பு எடுக்க போனா அவரு சொல்ற மாதிரி டிஎம்கே வெஸ் டிவிகே இப்படிதான் ஒரு போட்டியா அந்த மக்கள். அவரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாமா, கோயப்பல்ஸுங்கம்மா. அது முத ஹிட்லர் தான் அதை உபயோகப்படுத்தினாரு. ஒரு பொய்யை சொல்ல 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 அது உண்மையா இருக்கும். மக்கள் அதெல்லாம் மக்களை இவர் பேசுற இருமா, மக்கள் அதை எல்லாமே சொல்ல 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 இவர் பொய் பரப்புற பண்றாரு. இவர் பொய்ய சொல்ல 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 அது பொய் உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மக்கள் வந்து விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இவ்வளவு நாள் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க பாருமா, நாங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு வந்து ஆட்சியில அதிகாரத்துல இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. மக்கள் வாக்களிக்கிறது. ஆமா, கொள்ளையடிக்கிறது, உங்களை கொலை பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகையினால நீ எதுக்கும் பார்த்து சூதானமா நைட்டு வீட்டுக்கு போய் சேரு. சரியா? ஆகையினால இந்த மாதிரி தவறான பரப்புரைகளை பண்ணாத, தவறான கேள்விகளை கேட்காத. நீ ஒரு ஆங்கர்னா ஒரு விவரமா அரசியல் சத்தாந்தத்தை பத்தி பேசிய. எப்ப பார்த்தாலும் திமுக மக்களை வாட்டியது, மக்களுக்கு சோறு போடல, மக்களுக்கு வயிற்றுல அடிக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே மக்கள் தான். போடா நீ வேற. மக்கள் இங்க பாரு ஒரு விஷயம். நீ என்ன மக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெருசா பேசுவாங்க. நாளைக்கு அதே சமாச்சாரத்துல வேறொரு சமாச்சாரம் வந்ததுன்னா அதை பேசுவாங்க, இதை மறந்துடுவாங்க. இது நானும் தான் நீங்களும் தான், நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். இவ்வளவு நாள் வந்து பண்ணாரு. இன்னைக்கு திடீர்னு வந்து இங்க பரப்புரையை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வில்லிவாக்கம் வரதா இருந்தது, அந்த பரப்புரையை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல, அதற்கு காரணமே வந்து குறுகலான இடம், உடனே வந்து டி நகர் போக முடியாது அப்படின்றதுக்காக கேன்சல். அதெல்லாம் எனக்கு தெரியாது அக்கா. கேன்சல் பண்ணிட்டாரா இல்லையா, அவ்வளவுதான். ஆகையினால எங்க கட்சியா இருந்தா என்ன செய்யும்? ரோட்ல நடந்து போகும். புரியுதா? இதுதான் உங்களுக்கு கூட்டமே கூடாது, தனியாளா போய். ஆமா, எங்களுக்கு கூட்டம் கூடாது. அவர்கள் சொந்த தொகுதியிலேயே போறாரு.
ஒருத்தர் கூட கண்டுக்கல. ஆமா, கண்டுக்க கூடாதுன்னு நாங்க உத்தரவு போட்டிருக்கோம். கூட வரக்கூடாது. நாங்க தான் வீடு வீடா போய் பரப்புரை பண்ணி ஓட்டு கேட்கணும். அதனால எங்க கூட வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்க இல்ல எல்லாத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். கூப்பிட்டாலும் அவங்க வர ரெடியா இல்ல. அதெல்லாம் நீ அதுதான் நீ நிதர்சனமான சொல்ல உண்மை. வேண்டியதுல கூப்பிட்டால் நாங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அமைதியா இருந்தா அவங்க வந்துருவாங்க. நாங்க வந்து பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர்கள் மூலியமா அந்த வட்ட செயலாளர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வர வேண்டியது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த வட்ட செயலாளர், அந்த கவுன்சிலர் இவங்க மட்டும்தான். வேற யாரும் கூட வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். புரியுதா? ஆகையினால அந்த குறிப்பிட்ட ஒரு 10 பேர் தான் அவர் கூட அந்த ஓட்டு கேட்டு போவாங்களே தவிர எல்லாரும் போக மாட்டாங்க. சும்மா அதாவது ஏதாவது பழி சொல்லணுங்கிறதுக்காகவே ஏம்மா நான் என்ன சொல்றேன், எடப்பாடி அவர் பண்ண அயோக்கியத்தனத்தை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தோலை உரிச்சு காட்டியாச்சு. இனிமேலும் அவர் தப்ப முடியாது. இதான் நல்ல மனுஷனா இருந்தா ஐயோ இது நான் மறந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும். இந்த நிமிடம் வரை மன்னிப்பு கேட்கல. மறந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கல. அவர் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா இருப்பார்? தப்பு பண்றது சகஜமா இருக்கலாம். ஆனா அந்த தப்பு தெரிஞ்சு போச்சுன்னா ஏன்னா தப்பு மன்னிப்பு பண்ணாதான் கேட்கணும். தப்பு பண்ணணும்னு ஒத்துப்பாங்க. பண்ணாமலேயே அட மத்தவங்க பண்ணலைன்னா செய்யற அப்ப அவன் செயலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அறிவு கட்டத்தனமா பேசுற இல்ல. அப்ப அந்த கையெழுத்து இல்ல அவன் லெட்டர் பேட அவங்க கட்சி ஆபீஸ்ல போட்டிருக்கு. அப்புறம் 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்குது. அப்புறம் இல்ல 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 என்ன பேசுற? ஒண்ணுமாவது உனக்கு என்ன மண்டையில் இருக்கா இல்லையா? இப்ப எடப்பாடி உடனே எடப்பாடிக்கு உடனே சரி எடப்பாடியாவது பரவாயில்ல பேசுற. திடீர்னு விஜய் பக்கம் தாவுற. சார் அரசியல் அதான் அந்த சின்ன கலவரம் வந்து பிள்ளைங்கிறது சரியா இருக்கு பாரு. இல்ல சார், அரசியல் நிலவரம் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. இப்போ சீமான் அவர்களை யாரும் பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனா இந்த 3 கட்சிகளும் வந்து அதை வச்சுதான் இன்னைக்கு நிலவரமே போயிட்டு இருக்கு. ஏமா இங்க பாரு, அவரு எதிர்கட்சியா ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்து எதிர்கட்சிக்கு வந்திருக்காரு. இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். நாங்க எங்களுக்கு வந்து அவங்களோட கூட்டணியில் இருக்க டெல்லியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நம்பர் 1, நம்பர் 2 எடப்பாடி, நம்பர் 3 விஜய் வேணா நாங்க எடுத்துக்கிடலாம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி நாங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பரப்புரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு சரி. முக செய்தி நேயர்களுக்கும் மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.